படத்தில் நித்தியமேனன் தான் படமே. படம் அருமையான படம் பிரதர், நல்லா இருக்குது. எல்லாருமே படத்தை கண்டிப்பாக பாருங்கள், படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஜெயம் ரவி வந்து இந்த படத்தை அவர் மட்டும் தான் கரெக்டாக பண்ணியிருப்பார். காமெடியும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, படத்தை அருமையாக ஜெயம் ரவி எடுத்துகிட்டு போகிறாரு. மற்ற எந்த ஹீரோ கொடுத்துருந்தாலும் படம் அவ்வளோவும் நம்மளுக்கு பார்க்க பிடிச்சிருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஜெயம் ரவிக்காக படம் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நித்தியமேனன் தான் படத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல எல்லா படத்துலையும். அந்த கேரக்டர் நித்தியமேனன் தவிர மதி யார் பண்ணியிருந்தாலுமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட தாட்டில் யாருக்குமே கரெக்டாக வந்திருக்காது. நித்தியமேனனால் தான் சூப்பராக இருக்குது படம். கொஞ்சம் கூடமே அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் இருக்குல்ல, அதாவது ஜெயம் ரவியும் நித்தியமேனனுக்குள்ளே கரெக்டாகவே இருக்குது ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கவே இல்லை. படம் அருமையாக பாருங்கள். படம் புரியுமா போகுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. படம் புரியுமா போகுதுன்னா இது கமர்ஷியலுக்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வரல. படம் இருக்கிற கண்டென்ட்டை திணிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த மாதிரியும் ஒரு பகுதி மக்கள் வாழறாங்க, அதனால் இந்த மாதிரி கண்டென்ட் வச்சு வாழலாம் அப்படின்னு படத்தை திணிக்க பார்க்குறாங்க. கண்டென்ட் அருமையான கண்டென்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே படத்தை பாருங்கள். கிருபவுதிநேதி செகண்ட் படமா தேர்ட் படமான்னு தெரில. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுத்தாலுமே ஒரு ஃபீமேலாக அந்த படத்தை எடுத்ததுக்கு அவங்க பாராட்டணும். அருமையான படம், எல்லாருமே பாருங்கள். படத்தில் 2-3 சீனு கெஸ் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு இருந்தாலுமே படத்தோட கண்டென்ட் வேல்யூ வந்து ரொம்ப காலத்துக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் எல்லாமே இருக்குமா? ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே முக்கியம். ஒரு ரிலேஷன்ஷிப் முக்கியம். ஒரு லவ்வரு, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு குழந்தை, யாருன்னே தெரியாதவங்களுக்கும் ஒரு குழந்தை மேலே பற்று வருதில்ல. குழந்தை பிடிக்காதுன்னே சொல்கிறவங்க பிடிக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. படத்தை வந்து கொண்டாடினாலும் பரவாயில்ல, படத்தை வந்து நல்லா இல்லை, போர் அடிக்குது, அந்த மாதிரி பொறுமா போகுது, அந்த மாதிரி விமர்சனம் மட்டும் வைக்காதீங்க. படத்தை கண்டிப்பாக கொண்டாடுங்க எல்லாருமே. மியூசிக்லாம் எப்படி போகும்? மியூசிக் ரகுமானை பற்றி சொல்லணுமாண்ணா, ஒரு அம்மிங் மட்டும் கொடுத்துருப்பாரு. அந்த காதலுக்கு அந்த சாங்கை டைட்டில் சாங் விட்டாங்களே, அதில் ஒரு அம்மிங் மட்டும் வந்திருக்கும். அந்த அம்மிங்கை படத்தை தூக்கி வாரிசாட்டிச்சு. படம் அம்மிங் மட்டும் ரகுமானும் அருமையாக இருக்குது. பட் எனக்கு என்னமோ அவர் பெட்டராக ஏகப்பட்ட சாங் போடுற மாதிரி தெரியல. ஒரே 2-3 சாங்ஸ் தான் இருக்குது. அம்மிங் இன்னும் கொஞ்சம் அவர் பண்ணதால பெட்டராக சொல்ல முடியாது, ஆனால் பெட்டராக பண்ணியிருக்காரு ரகுமான். வினய் ரோல் எப்படி? வினய் வந்து இதில் கே ரோல் பண்ணியிருக்காரு. நானும் அவர் வந்த ஸ்க்ரீன் வந்தோடனே சரி ஏதோ மிரட்ட போகிறதான் நினச்சேன். ஆனால் அவர் வந்து இதில் கே ரோல் டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் இல்லாத வினையை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு யோகி பாபு காமெடி சொல்லுவாங்க. அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. தலைவன் அங்கே வந்தாலே ஸ்க்ரீன் அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குது யோகி பாபு ரோல். கண்டிப்பாக படம் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து படத்தை பிடிச்சி பாருங்கள். நீங்கள் பிடிக்காத மைண்ட் செட்லேயே போய் இப்போ அஜித் விஜய் படம்லாம் எல்லா படமும் நல்லாவா இருக்கு? இல்லை, அது உங்களுக்கு பிடிச்சதால படம் அவங்களுக்கு அழகாக தெரியுது. அதேமாதிரி நித்தியமேனனும் ஜெயரவியும் யோகி பாபுவும் வினயும் ரகுமானையும் எல்லாத்தையும் பிடிச்சி பாருங்கள். படம் ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. குழந்தை பெற்றுறதுக்கான கண்டென்ட்டை பற்றி தான் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு அவ்வளோ கன்வே ஆகுமா இல்லைன்னு தெரில, ஆனால் நல்ல கண்டென்ட்டு, சமுதாயத்துக்கு தேவையான கண்டென்ட்டாக இருக்குது இந்த படம். படத்தோட விஷுவல்ஸ் தான் படத்தோட பில்லர்னு சொல்லி ஆகணும். படத்தோட விஷுவல்ஸ் வந்து அல்டிமேட். அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் வந்து அழகாக இருக்குது. ஒரு ஃப்ரேமையும் நித்தியமேனன் ஜெயம் ரவி காட்டுக்குள்ளே அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ரேமுமே ரசித்து எடுத்திருக்காங்க. கதைக்கான ஃப்ரேமும் கதைக்கான தகவலையும் படத்தில் அழகாக ஃப்ரேமோட காட்டியிருக்காங்க. படத்தை மெசேஜ் என்ன சொல்ல வரணும்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு இல்லை, குழந்தை பெற்றுக்கணும்னு இல்லை. யார் நம்மளுக்கு பிடிக்காதவங்க பண்ணாலும் ஸ்போன் மூலிமா டொனேட் மூலிமா நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி இதன் மூலிமா அவங்க சொல்ல வர மெசேஜ் அதான் பிரதர். இதான் கண்டென்ட்டே ஃபுல்லாகவே. இதான் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும்னு இல்லை. யார் இல்லாமல் பண்ணாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்காக எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கலாம். கிருபவுதிநேதி வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இவங்க இதே மாதிரி தொடர்ந்து டைரக்ட் பண்ணணும் கொஞ்சம் வேண்டுகோள். ஆமாம், ஒரு படமும் வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தில் இதுவும் ஒரு வித்தியாசம். இது ரீச் ஆகலை, வசூல் ஆகுது, அதை தவிர்த்துட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட். ஜெயம் ரவிக்கும் நித்தியமேனனுக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்கும்.